இலங்கை மீது சர்வதேச விசாரணை நடத்த சுவிட்சர்லாந்து வலியுறுத்த வேண்டும் என கோரி அனைத்துலக ஈழத் தமிழரவை பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றம் அருகில் இருக்கும் நமது மூத்த ஆசிரியர் விஸ்வநாத்திடம் கேட்கலாம். வணக்கம் விஸ்வநாத், சொல்லுங்க, இந்த சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களோட யார் யாரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க? இந்த சந்திப்போட ஈழத்தமிழர் பேரவை சார்பில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட இருக்கு? திவ்யா, சுவிஸ் நாட்டினுடைய நேரப்படி ஒரு மணி அளவுக்கு அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாடாளுமன்றத்தின் முன்பாக நின்று கொண்டுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தற்பொழுது ஈழத்தமிழர் அவை சார்பாகவும் அதே போல மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் சார்பாகவும் தற்போது ஒரு குழு உள்ளே சென்று 15 எம்பிகளை கொண்ட ஒரு குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை என்று சொல்ல முடியாது, அவருடைய ஆதரவை கோரிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்க அரசாங்கத்தை பொறுத்தவரை தற்போது சர்வதேச விசாரணை என்பதை விட சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய ஒரு விசாரணை பொறிமுறையை இலங்கை அரசாங்கமே உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறது. அந்த கோரிக்கையை கூட இலங்கைக்கு ஆதரவான நாடுகளான பாகிஸ்தான், ரஷ்யா போன்ற நாடுகள் எதிர்த்து வருகின்றன. எனவே நாளைய 3வது திட்ட வரைவு அறிக்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் அமெரிக்கா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை 3வது திட்ட வரைவு அறிக்கையை கொடுத்த பின் தான் உறுப்பு நாடுகள் என்ன சொல்லப் போகின்றன என்பதை பொறுத்துத்தான் இந்த 30ஆம் தேதியான பொது வாக்கெடுப்பின் பொது விவாதத்தின் போது அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. இதற்கிடையில் எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடாது, சர்வதேச விசாரணை ஒன்றுக்கு மட்டுமே ஐநா மனித உரிமை ஆணையத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், சர்வதேச விசாரணை ஒன்று மட்டுமே தமிழர்களுக்கு தீர்வை தரும், பாதிக்கப்பட்ட பலியான தமிழர்களுக்கு தீர்வை தருவது சர்வதேச விசாரணையில் மட்டுமே முடியும் என்பதை வலியுறுத்தி சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற எம்பிக்களை, ஆளும் சோசியலிஸ்ட் ஜனநாயக பார்ட்டி எம்பிக்களை தற்போது சந்தித்து வருகிறார்கள் தமிழர் பிரதிநிதிகள். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் இவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள் தங்களை சந்தித்து இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை கொடுத்து விவரிப்பதற்காக. இந்த விவாதத்திற்கு பிறகு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் பல்வேறு ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகளும் கனடா நாடும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் தற்போது கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தம், சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தில் கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தம் சுவிட்சர்லாந்து நாட்டு அரசே பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்லாது மேலும் பல நாடுகளையும் இலங்கையினுடைய நடைபெற்ற போர்க்குற்றம் தொடர்பாக அந்தந்த புதிய நாடு 47 உறுப்பு நாடுகளில் இதுவரை வாக்கெடுப்பில் பங்கேற்காத அமைதி காத்து வரும் நாடுகளை கூட மாற்றம் செய்யும் முயற்சியில் தமிழர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வாக்கெடுப்பின் போது எத்தனை நாடுகள் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக செயல்படும் என்பது 1ஆம் தேதி தெரிய வரும். திவ்யா.